ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவிட்ச் பாக்ஸ் டேமேஜாக இருக்குது. ஆக்சுவலாக மேலே இருக்க பிளேட் மட்டும் தான் டேமேஜாக இருக்குது. அதை எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஹோல்டு சுவிட்ச் பாக்ஸு டேமேஜாக இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், வீட்டில் இருந்தால் பழைய பிவிசி பைப்பு 2 இன்ச் பைப்பு இதை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட்டில் எப்படி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிங்க. அது இந்த பைப் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம இந்த சுவிட்ச் பாக்ஸ் தேவையான மெஷர்மெண்ட் அளவு வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட் நான் எடுத்திருக்கேன். இதில் சென்டர் ஒரு கோடு போட்டு இது சென்டரை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இது மாதிரி கேஸ் ஸ்டவ் வந்து அதில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி ஃபுல்லாக ஹீட் ஆகிடும். கொஞ்சம் நம்ம பெண்டாக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் எடுத்து கீழே சதுரமாக நம்ம பிளேட்டில் வச்சுட்டு மேலே சதுரமாக பிளேட் வெயிட் வச்சு நம்ம அதில் எடுத்திங்கன்னா சதுரமாகிடும். 3 மினிட்ஸ் அப்படியே விட்டு அப்புறமா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லெவலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா பெண்டாக ஆரம்பிச்சிடும். எடுத்து ஸ்கொயராக சைடும் எல்லா சைடும் கட் பண்ணி லெவல் பண்ணிக்கணும். லெவல் பண்ணிட்டு இப்போ நம்ம சுவிட்ச் பாக்ஸுக்காக மார்க் பண்ணணும். உங்களுக்கு மெஷர்மெண்ட் இதில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. பாருங்கள், அந்த சுவிட்ச் பிள்ளை நம்ம சுவிட்சுக்கு சாக்கெட்டுக்கும் ஆக்சுவலாக இடையில எல்லாருக்கும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட்டாக மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கட் பண்ணி எடுத்த பிளேட்டில் கொஞ்சம் ஆக்சுவலாக அங்கங்கே பீஸெல்லாம் இருக்குது. அதில் என்ன பண்ணலாம்னா லைட்டாக ஃபைல் வச்சு ஃபைல் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். நம்மளுக்கு நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு லுக்கிங் நல்லாயிருக்கும். சரிங்களா, இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோல்டு சுவிட்ச் பிளேட்லேருந்து டேமேஜ் அந்த சுவிட்ச் சாக்கெட் எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்ம இதில் வந்து மாற்றி போகிறோம். பாருங்கள், அது ஓல்டு ஸ்ப்ரிங் தான் வச்சுருந்தேன், ஒன்றா வச்சுன்னு பார்த்துங்க. அதுக்கடுத்து அதுலேருந்து இது பாருங்கள் மாற்றியாச்சு. சரிங்களா, பாருங்கள் எல்லாம் மாற்றி ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த பிளேட் இருந்தது டேமேஜ் ஆகிருந்தது, இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா கனெக்ஷன் கொடுக்கணும். கனெக்ஷன் கொடுத்துட்டு எடுத்து போய் நம்ம சுவிட்ச் பாக்ஸில் பவர் கனெக்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போது அதுக்கு பாருங்கள் கொடுத்தாச்சு. கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன். அடுத்து போய் நம்ம பவர் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு டேரெக்டாக சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணுங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் சூப்பராக இருக்கும். நாங்கள் அதை கனெக்ட் பண்ணிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். சேவ் நெட்ஸ்.